இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த வாரம் நாம் ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இந்த ஆசீர்வாதமும் மேன்மைக்காகவுமே நாம் இயேசுவை தொழுது கொள்கிறவராக இருக்கிறோமா? இந்த ஆசீர்வாதம் மேன்மை என்பது நம்மளுக்கு வேண்டிய செல்வம், பதவி, மகிழ்ச்சி, சொத்து, சுகம் தானா என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்றும் சாபமான காரியங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டம், துன்பம், அவமானங்கள், இறப்பு, தோல்வி, பசி, இப்படியான சாப காரியங்கள் எப்படி நமக்கு வருகிறது என்பதையும் நாம் தியானித்தோம். அவருடைய கட்டளைப்படி நடந்தால் ஆசீர்வாதமும் மேன்மையும் உண்டு. அவருக்கு காணிக்கை கொடுத்தாலோ, அவருக்காக உபவாசம் இருந்தாலோ, அவருடைய காரியங்களுக்காக ஊழியம் பண்ணினாலோ நான் ஆசீர்வாதத்தை மேன்மையும் தருவேன் என்று வேதம் சொல்லவில்லை. என்னுடைய கட்டளையின்படி அவருடைய கட்டளையின்படி நடந்தால்தான் ஆசீர்வாதமும் மேன்மையும் என்று சொல்கிறது என்று பார்த்தோம். அதே போல் அவருடைய கட்டளைப்படி நடக்காமல் நாம் என்னதான் உழைத்தாலும், நாம் என்னதான் பாடுபட்டாலும், எவ்வளவு நம்ம ஞானத்தால் மூளையால் நம்ம காரியங்கள் செய்தாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, நம்மளுக்கு சாபம்தான் மிச்சமாக இருக்கும் என்றும் நாம் பார்த்தோம். சாபம் இல்லாமல், கண்ணீர் கவலை இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அவர் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்பதையும் என்னென்ன சாபங்கள் வரும் என்பதையும் சேர்த்தே பார்த்தோம். இன்று நாம் அவர் கட்டளைப்படி நடக்கும் ஒரு சுலபமான வழியை தேவகுமாரன் நம்முள் இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு கற்றுத்தருவதை தியானிக்க இருக்கின்றோம். அவர் கட்டளைப்படி நடக்க நாம் கஷ்டப்படுவதை உணர்ந்த தேவன் அவருடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய கட்டளைப்படி பாவம் செய்யாமல் எப்படி வாழ்வது என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றார். அதை தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்று கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஜெபம். பரலோக பிதாவே, நீர் பேசுமப்பா, நீர் சொல்லித்தாருமப்பா, நீர் கற்றுத்தாருமப்பா. எங்கள் இதயத்தை திறந்து நீர் கற்பித்தலை நாங்கள் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, தெரிந்து கொள்ள கிருபை பாராட்டும் அப்பா. அதன்படி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். புதிய வருடத்துக்குள் வந்திருக்கின்றோம். புதிய வருடம் தினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளின் உதயமும் நமக்கு புதிய வருடம்தான், புதிய வாழ்க்கைத்தான். கடந்த நாளுடைய தவறுகளை தியானித்து அறிந்து அதனால் அதை எப்படி தவிர்க்கலாம், அதை செய்யாமல் மறுநாளை எப்படி நாம் மகிழ்ச்சிகரமாக ஜெயிக்கலாம் என்ற உணர்வோடு நாம் வாழதான் இந்த நாட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் புது வருடமாக நாம் பாவித்து மறுநாளில் நாம் துயிலெழுந்து நாம் பார்க்கின்ற சூரியனை பார்க்கின்ற அந்த புதிய நாளில் நாம் நேற்று பண்ணுற தவறுகளை செய்யாமல் இயேசுவினுடைய கட்டளைப்படி முழுமையாக நடக்க நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இதே போலதான் இயேசுவின் பிறப்பின் பண்டிகையும் அப்படியே தினம் தினம் அவர் நம்முடைய இதயத்தில் பிறக்கின்றார். தினம் தினம்
புதிதாக எண்ணங்களை நம் இதயத்தில் ஏற்படுத்துகின்றார். புதிய கிருபைகளை தருகின்றார். நம் இதயத்தில் அவர் பிறந்து நமது பிறப்புக்கு, நமதுடைய வெளிச்சத்துக்கு, நம்மளுடைய இருளை நீக்க காரணமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பிறந்ததன் மூலமாக. அதுவே பிறப்பின் பண்டிகை. பிறப்பின் பண்டிகை என்பது ஒவ்வொரு நாளும், புது வருடம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் முழுமையாக அவருடைய கட்டளைப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த காரியங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் எப்படி பிறந்தார் என்று பார்க்க போகின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்த தேவன் இரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் அவதரித்தார். அவர் கன்னியின் வயிற்றில் இருந்து பிறந்தார். கன்னியில் வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்குமா? பரிசுத்த ஆவியினால் பிறந்தார் அவர். தீர்க்க தரிசனங்கள் கூறப்படுகிறது வேதத்தில். பாலகன் பிறப்பான், குமாரன் கொடுக்கப்படுவான். யாருக்கு? நமக்கு குமாரன் கொடுக்கப்படுவான். நமது பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிக்க ஆட்டுக்குட்டியாக ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அது என்ன கர்த்தத்துவம்? அவர் தோளில் உள்ள கர்த்தத்துவம் இருளில், மரண இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அது என்ன மரண இருள்? மரணத்தின் அருகில். நாம் எப்பொழுதும் அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது, குறை சொல்கிறது, நம்முடைய ஆணவம், அதிகாரம், அதனால் மனக்கசப்பு, சண்டை, கண்ணீர், வாழ்க்கையில் தாழ்மை இல்லாமல், பொறுமை இல்லாமல், தான் உயர்ந்தவங்கிற நினைப்பில் நம்ம எல்லாரையும் மட்டம் தட்டி பேசி நினைத்து காரியங்கள் செய்து நாம் இருளுக்குள் இருக்கின்றோம். மரண இருளுக்குள் இருக்கின்றோம். இந்த பயணம்தான் ஒவ்வொரு அடியடியாக முன்னேறி தற்கொலைக்கோ சண்டைக்கோ வழிவகுக்கின்றது. இந்த மரண இருள் நமது மனதில் உள்ள சமாதான குறைச்சல், நமது மனதில் உள்ள கேடான சிந்தனைகள், நாம் வாய் பேசுகின்ற பொல்லாப்பான அடுத்தவளை பற்றி குறை சொல்கிற காரியங்கள், இதுதான் மரண இருள். இந்த மரண இருள், இதான் இருள். இது அதிகமாக அது மரண இருளாக மாறுகின்றது. அந்த மரண இருளில் இருக்கின்ற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. அது என்ன வெளிச்சம்? அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது, தம்னை தாழ்த்தனு, எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தனு, எல்லார்கிட்டையும் பணிவாக நடந்து கொள்ளணும், நமது கடமையை நம்ம சரியாக செய்யணும். இதுதான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை தான் அவர் கொடுத்தார். இயேசு பிறந்து நம்மை அந்த கண்ணீர் உள்ள வாழ்க்கையான மரண இருளில் இருந்து மீட்டு வெளிச்சத்தை கொடுத்தார். இதைத்தான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் தான் தேவன். இப்பொழுது அதே தேவனே குமாரனாக வந்து கிருபையின் பிரமாணத்தை கொடுக்கின்றார். இந்த கிருபையின் பிரமாணத்தை தான், இதுதான் அவருடைய கர்த்தத்துவம். அவர் தோளில் இருந்த கர்த்தத்துவம் அந்த கிருபையின் பிரமாணம்தான். இதைத்தான் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பாவம் நிறைந்த உலகில் அவர் மனிதனாக அவதரித்து பாவத்தை ஜெயித்து வாழ்ந்து, அது எப்படி பாவத்தை ஜெயிப்பது, பாவம் இல்லாமல் எப்படி வாழ்வது, அதற்கு அவர் செய்த காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றார். இதுதான் அவருடைய கர்த்தத்துவம். பாவத்தை ஜெயிக்கும் ரகசியத்தை, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் ரகசியத்தை, அவருடைய சொந்த வாழ்வில் அவர் கடைபிடித்த ரகசியத்தை நம்ம கற்றுத்தருகின்றார். இது பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்.
இதன் மூலமாக நாம் இயேசுவுடன் நித்தியமாக வாழ ஏதுவான காரியங்களுக்கு இது வழிநடத்தும். அந்த ரகசியத்தை கற்றுத்தருகின்றார். எப்படி? நமக்கு புரியும்படி, நமக்கு விளங்கும்படி, நாம் நமது வாழ்வில் அதுபடி நடக்க ஏதுவாக கற்றுத்தருகின்றார். இதுதான் கிருபையின் பிரமாணம். இதுதான் தேவனுடைய நீதியின் பாதை. தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆசைப்படுகிறார் என்பதையும், பரலோகம் இந்த பூமியை எப்படி மாற்ற திட்டம் வைத்திருக்கிறது என்பதையும், சாத்தான் மக்களை கொடுமையாக வழிநடத்தி இந்த பூமியிலும் வேதனையை கொடுத்து நரகத்துக்கு அள்ளி கொண்டு போய் சகிக்க முடியாத வேதனையும் அங்கு அனுபவிக்க அவன் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றான். தேவன் குமாரனாக அவதரித்து சாத்தான் பிடியிலிருந்து தப்பவும் இந்த பூமியிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவருடன் அவருக்கு அருகில் அமர்ந்து இந்த பரலோகத்தை நிரப்ப ஏதுவாக பரிசுத்தமாக மாறவும் கற்றுக் கொடுக்கும் காரியம்தான் உலக பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் என்ற வார்த்தையை கிறிஸ்தவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நீங்களும் எவ்வளவோ பிரசங்கங்கள் கேட்டிருப்பீர்கள். மலை பிரசங்கம் என்ற வார்த்தை நீங்கள் காதால் கேட்டிருக்கிறீர்களா என்பது சந்தேகமாக தான் இருக்கிறது. நாம் இன்று அதைத்தான் கவனிக்கப் போகின்றோம், அதை தான் தியானிக்கப் போகின்றோம். அவர் கர்த்தத்துவத்தை அவர் இந்த உலக பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கத்தில் தான் நமக்கு போதிக்கிறார். அவர் காந்தி, மகாத்மா காந்தி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் என்று போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தி இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய ஆயுதமான சத்தியாகிரகத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சத்தியாகிரகத்தால் தான் வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரர்கள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போனார்கள். நாம் இரத்தம் சிந்தி, துப்பாக்கி ஏந்தி, சுட்டு, போரிட்டு, சண்டை போட்டு சுதந்திரத்தை பெறவில்லை. இந்த சத்தியாகிரகத்தின் மூலமாகத்தான் காந்தி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அந்த சத்தியாகிரகத்தை அவர் இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மலை பிரசங்கத்தின் பெற்றுக்கொண்ட சத்தியாகிரகம் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. சொல்லப்போனால், வேறு வார்த்தைகளால் சொல்லப்போனால், இயேசுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லலாம். ஏன்னால் இயேசுனுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி தான் காந்தி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கின்றார். அவ்வளவு பிரசித்தி பெற்ற அந்த மலை பிரசங்கம், இதைத்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். என்ன வகையில் மலை பிரசங்கம் விசேஷமானது? மரண இருளில் இருந்தவர்களுக்கு அது என்ன வெளிச்சத்தை, அது என்ன கிருபையை கொடுத்தது, அது என்ன கிருபையின் பிரமாணம் என்று தான் தியானிக்க இருக்கின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம எப்படி இப்போ பூமியை சுதந்திரிக்கிறோம்? பணம் கொடுத்து பூமியை வாங்குகிறோம், காசு கொடுத்து பூமியை வாங்குகிறோம். கத்தையாக பணத்தால் தான் பூமியை சுதந்திரிக்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அது எப்படி? சாந்த குணம் எப்படி பூமியை விளைக்கிரயமாக நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும்? பார்ப்போம் அதை. சாத்தான், நீ பெரியவன், நீ உயர்ந்தவன், உனக்கு எதிரே இருப்பவன் தாழ்ந்தவன் என்ற பெருமையின் விதையை நம் உள்ளத்தில் போட்டு, இதை சாத்தான் ஏவாள் மூலமாகவே பழத்தை சாப்பிட வைத்து, நீங்கள் தேவர்கள் போல் ஆவீர்கள் என்று நம்ப வைத்து, இந்த பெருமையின் விதையை நாம் எல்லோர் மூளையிலும் ஊன்றிவிட்டான், பதித்து விட்டான். அந்த பெருமை ஆகிய அந்த சாத்தான் குணம்
பூமி தோன்றிய நாள் முதல் மனிதன் தனக்கு எதிரில் இருப்பவன், அருகில் இருப்பவன், சிறியவன், தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி, தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தி, அதன் மூலம் கொலைகள், சண்டைகள், யுத்தங்களை ஏற்படுத்துகின்றான். மனித சமூகத்தையே அழித்து பூமியில் இராதபடி செய்து பூமியில் மனிதர்களை பிரேதமாக விழ வைக்கின்றான். ஆதிகாலத்தில் மக்கள் கிடைத்ததை சாப்பிட்டிருக்கிறார்கள். பழத்தை சாப்பிட்டிருக்காங்க, மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பழத்தை மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடும்போது அது பங்கு கேட்க வர்றவனை அவங்களோட போராடி அவங்கள கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், இந்த பூமி எனக்கு தான் சொந்தம், இந்த மரங்கள் எனக்கு தான் சொந்தம், இந்த மிருகங்கள் எனக்கு தான் சொந்தம், உனக்கு சொந்தம் இல்லை என்பது அவங்களுடைய போராடி சண்டை போட்டு அந்த சண்டையில் தானும் இறந்திருப்பார்கள், அவர்களையும் இறக்க வைத்திருப்பார்கள். இப்படியாக இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாமல் அவர்கள் சண்டையிட்டு, சண்டைக்கு காரணமாக இருந்தவனும் அவர்களோட சண்டை போட்டவனும் இறந்து இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டார்கள். இந்த பூமி அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆகவே இயேசு முதலில் இந்த பூமியில் நீங்கள் இருக்க ஏதுவாக சண்டை போடாமல் இருக்க, சண்டையால் உயிர் போகாமல் இருக்க, முதலில் உயிருடன் இருந்து இந்த பூமியில் வாழ ஏதுவாக சாந்த குணத்தை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார். முதலில் மலை பிரசங்கம், உலக பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கத்தில் முதல் பாயிண்ட் சாந்த குணம். சாந்த குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் உயிர். ஏன்னா அதுதான் இந்த பூமியை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கின்றது. உயிர் இருந்தால் தானே இந்த பூமியில் வாழ முடியும். ஆகவே தேவன் முதலில் இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டவர் பாக்கியவான்கள், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கின்றார். இதன் மூலம் சாத்தானின் நயவஞ்சகமான உயிரை எடுக்கும் சதி திட்டத்தை இயேசு ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். நமக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுக்கின்றார். பழைய காலத்தில் கைகளால் யுத்தம், பின்னர் ஆயுதம், தற்போது வெடிகுண்டுகள், மேலும் அணு ஆயுதம், இன்னும் அறிவால் கத்திகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கொலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த இயேசுவின் வார்த்தையான சாந்த குணத்தை நாம் நமது வாழ்வில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயன்படுத்த வேண்டும். மிகவும் முக்கியமான தேவ வசனம் இது, சாந்த குணம். இதனை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இந்த குணம் இல்லாமல் தான் நம்ம கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் எல்லாம், யார் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்ள வேண்டும், யார் என்ன அவமானப்படுத்தினாலும் பொறுத்து கொள்ள வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் சாந்தமாக இருந்துட்டால் நம்ம இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளுவோம். நம்ம கஷ்டப்படுத்துகிறவங்க, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க, இப்படி எல்லாரையும் துன்பப்படுத்தி எல்லாரும் நம்மளை மாதிரி சாந்த குணமாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டு இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாமல் போயிடுவாங்க. நாம் சாந்த குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஏன் அப்படி சாந்த குணம் உள்ளவராக இருக்க முடியவில்லை என்றால், நாம் கோபப்பட்டு சண்டை போட்ட பிறகு தான் உணர்கின்றோம், ஐயோ கோபப்பட்டு விட்டோமே, சண்டை போட்டு விட்டோமே என்று. நான் இந்த சிறைத்துறையில் வேலை பார்த்தேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். நான் ஒரு ட்ரிப்பு நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் சிறையில், பாளையங்கோட சிறையில். அப்போது என் கூட கான்விக்ட் வார்டர்னு ஒரு ஆளை என் கூட அனுப்புவாங்க. நாங்கள் வார்டர், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. எங்கள் கூட அங்கே தண்டனை பெற்றிருக்கின்ற 20 வருஷத்துக்கு மேலே தண்டனை பெற்றிருக்கின்ற லைஃப் கைதிகளை கான்விக்ட் தண்டனை காவலர்கள்னு அவர்கள் பெயர், அவங்களும் எங்கள் கூட அனுப்புவாங்க. நான் ஒரு பெரிய ஆள் வந்திருந்தார், அவரோட பேசிகிட்டே போனேன். அப்போ அவர் சொன்னார், அவர் ஒருத்தனை கொன்னுட்டார், அதனால் சிறையில் இருக்கிறாரு. அவர் சொன்னார் என்கிட்ட, நான் வழக்கமாக வீட்டுக்கு 9:30 10:30 தான் போவேன். நான் லாரி டிரைவர்னா 10:30 தான் போவேன். அன்னைக்கு நான் 9:30 வீட்டுக்கு போயிட்டேன். நான் பண்ண தப்பு அதுதான். அது என்னடா, 10:30 வீட்டுக்கு போகிறவர் 9:30 வீட்டுக்கு போனால் தப்புங்கிறாரு, அது என்ன தப்புயான்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய மனைவி அடுத்தவனிடம் சோரம் போய் கொண்டிருந்ததை கண்ணால் பார்த்து விட்டேன். அருவாளை எடுத்து 2 பேரையும்
தலையை 2 பேருடைய தலையும் துண்டித்து விட்டேன். இன்று 23 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறேன். நான் வருத்தப்படுறேன். ஏன்டா நான் செஞ்சேன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னாரு. ஏன்டா நான் 9 மணிக்கு வீட்டுக்கு போனேன்னு வருத்தப்படுறேன் அப்படிங்கிறாரு அவர். ஸோ என்ன தப்பு செஞ்சாங்களும் தப்பு செஞ்சு முடித்த உடனே வருத்தப்படுவாங்க அவங்க, ஏன் தப்பு செஞ்சேன்னு சொல்லி. அதே மாதிரி தான் சின்ன சின்ன தவறுகளும் அப்படி தான். சின்ன கோவப்படுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் ஐயோ வேஸ்ட்டாக சண்டை போட்டுட்டோம்டா அப்படி சண்டை போட்டு முடித்த பிறகு நம்ம நினைப்போம். ஏன் அப்படி நினைக்கிறோம்னா, ஏன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த உணர்வு நம்மளுக்கு வர மாட்டேங்குது. நம்மளை நாமளே நிதானித்து அறிந்து நம்மளை உஷார்படுத்திக்க முடியல. சண்டை போடக்கூடாது, சண்டை வர சூழ்நிலை இருக்குது, நம்ம வாயை பொத்திக்கிடன்னு நம்ம பதில் சொல்லக்கூடாது என்று என்ன நம்மளுக்கு ஏன் வரமாட்டேங்க என்றால், தேவன் நம்ம கூட இல்லை. இயேசு நம்ம கூட இருந்தார்னா தட்டுவார் மூளைய. உஷார ஏறி, சண்டை வரப்போது, வாயை பொத்து, இடத்த காலி பண்ணு, அமைதியாக ஏறி, அங்கே போகாத, அவங்கள்ட்ட பேசாத அப்படின்னு இயேசு தட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இயேசு நம்ம கூட இல்லை. அதனால தான் நம்ம கோவப்பட்டு அதனுடைய தண்டனை அனுபவித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வருத்தப்படுறோம். இயேசு நம்ம கூட இல்லை. சரி, இருக்க என்ன பண்ணணும்? இயேசு நம்ம கூட இருக்கிறது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். காலையில் ஜெபம் பண்ணணும். காலையில் 1 மணி நேரத்தை இயேசுக்கு கொடுத்துறானு. 6 மணிக்கு முன்னாடி இயேசுக்கிட்ட 1 மணி நேரத்தை எப்படி கொடுக்கணும்? இயேசுவே என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொல்லக்கூடாது. இயேசுடைய கட்டளையில் ஒவ்வொன்றா சொல்லணும். பொறாமை எடுத்து போடும்பா, பெருமை எடுத்து போடும்பா, நிதானத்தை தாரும்பா, கோபத்தை எடுத்து போடுவப்பா, நான் நிதானமாக இருக்கணும்பா, எனக்கு கிருபை தாரும்பா, எனக்கு தாழ்மையான இதயத்தை தாரும்பா, எல்லாரையும் நான் ஆத்துமாக்களை நினைக்கணும்பா, எல்லோரையும் நண்பர்களாக நினைக்கணும்பா, எல்லோரையும் மன்னிக்கணும்பா. இதுதான் ப்ரேயர் பாயிண்ட்டு. இந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக நீ காலையில் 6 மணிக்கு முன்னால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் இயேசு தட்டிடுவார். நீ சண்டை வரப்போது, இடத்த காலி பண்ணுன்றவார். கோவப்படுற சூழ்நிலை வருது, நீ வாய் பொத்திக்கம்பார், வாயிலேருந்து வார்த்தையை விட்டுறாதம்பார், இந்த வார்த்தையை பேசாத, வார்த்தை வாயிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பேசாத, சண்டை வந்துரும்பார். இயேசு நம்ம பக்கத்தில் இருப்பார், நம்ம ஆத்மா கூட இருப்பார், நம்ம மூளையில் இருப்பார், நம்ம சிந்தனையில் இருப்பார், நம்ம வாயில் இருப்பார். எப்போ? 6 மணிக்கு முன்னால் 1 மணி நேரம் அவர் கூட இந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணா. அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்க போய் தான் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாங்க. நாம் இயேசு வல்லமையை வேண்டி நம்ம வாழ்க்கையில் இப்படி ஜெபம் பண்ணால் இயேசு நம்ம கூடயே இருப்பார். இப்பொழுது இயேசு எப்படி அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார்னு பார்த்து முடிக்கப் போகின்றோம். இயேசு வெறும் வார்த்தையினால் சொல்கிறவர் அல்ல தேவன், அதை செயல்படுத்துவார். அது நம்ம தான் ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம், ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு அவர் செயல்படுத்தியிருக்கிறாரு சாந்த குணத்தை. அவர் சாந்த குணத்தை எப்படிலாம் செயல்படுத்தினார்னு நம்ம பார்த்து முடிக்கப் போகின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா, இயேசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போகிறாங்க கொலை பண்ணுறதுக்கு. எப்படி? அவங்க எந்த ஊரில் இது நடக்குன்னா நாசரேத்து ஊரில் நடக்குது. அவர் வளர்ந்த ஊரில் நடக்குது. அவரை கொலை பண்ண தூக்கிட்டு போகிறாங்க. மலை மேலே சிகரம் இருக்குது, சிகரத்துலேருந்து தலைகீழாக போட போகிறாங்க. இவ்வளோ கோவம் அந்த மக்களுக்கு ஏன் வந்துச்சு? அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் இயேசுநாதர்? அவர் என்ன சொன்னார்? நாசரேத்து ஊரில் அதிக அற்புதங்கள் நடக்கலை. அற்புதம் நடக்காமல் போனதுக்கு உங்களுடைய அவிவிசுவாசம்தான் காரணங்கிற ஒரே வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை அவங்களால பொறுக்க முடியல. அந்த பொருட்கள் சார்ந்த குணங்கள் அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா இயேசு வளர்ந்த ஊர், இயேசு தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவனுடைய சிஸ்டர்லாம் நம்மகிட்ட இருக்காங்களே, இவனுடைய தங்கைகள்லாம் இவங்களுடைய பிரதர்லாம் நம்மகிட்ட இருக்காங்களே, இவன் நம்மகிட்ட ஊரில் வளர்ந்த ஆள்லாம் இயேசு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க. தெரிஞ்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவன் யார்? தச்சருடைய மகன், இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, கதவை சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ இவர் இவங்க அப்பா நம்ம வீட்டில் உள்ள கதவை சரி பண்ணி கொடுக்க வேலை பார்த்தவங்க, நம்ம வீட்டு வேலைக்காரர் இவர்,
நம்மளை பற்றி அவிவிசுவாசங்கிறாரு. நம்ம யார், நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ வீடுகள் இருக்குது நம்மளுக்கு, எவ்வளோ தொழில் வச்சு நடத்துகிறோம், நம்ம இந்த ஊரில் பாதி நம்மளுக்கு இருக்குதே, நம்மளை பார்த்து அவன் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுல கோபம் வந்துட்டு அவமானப்பட்டாங்க. அதனால் அதை தாங்க முடியல, அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அவங்க சாந்த குணம் இல்லாமல். இயேசு மனிதகுமாரன் தான், ஆனால் அவர் தேவகுமாரனாக மாறி அவர்களிடமிருந்து மறைந்து விட்டார். தேவகுமாரனாக மாறும் சக்தியுடைய இயேசு தன்னை கொலை பண்ண வந்தவங்களை, தன்னை இயேசு நான் சும்மாவா கொலை பண்ண கொண்டு போயிருப்பாங்க. ஏசி இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, தூக்கிட்டுலாம் போயிருக்காங்க, அடிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அவங்களெல்லாம் தண்டிக்கலாம்ல. அவள் வல்லமை இயேசுக்கிட்ட இருக்குதே, அவங்களோட மறைந்து போகிற வல்லமை இயேசுக்கிட்ட இருக்குதே. தேவகுமாரன் இல்லை அவர், நம்மளுக்காக தானே மனிதகுமாரனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரு. அவர் அவங்கள மன்னிச்சிட்டாரு, அவங்கள எந்த தண்டனையும் கொடுக்கல. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அவ்வளோத்தையும் சுட்டு பொசுக்கியிருப்போம். நம்ம இயேசு தன்னுடைய சாந்த குணத்தால் அவளை மன்னித்தார், எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார். அவர்களை அழிக்க சக்தி இருந்தும் அதை பயன்படுத்தவில்லை. அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். இப்படியாக தேவன் சாந்த குணத்தை உச்சகட்டமான அவர் உயிரை எடுக்க முயற்சி பண்ண ஆட்கள் மத்தியிலையும் அவர் சாந்த குணத்தோடு நடந்து கொண்டார். அடுத்து லூக்கா 9வது அதிகாரம் 53, 54, 55, 56 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். சரிங்களா? நம்மளுக்கும் இதுதான் வேதம். நாம் யாரையும் அழிக்க வரல, அழிக்கிறது வேலை இல்லை, எல்லாரையும் காப்பாற்றுறது தான் நம்முடைய வேலை. அதுதான் தேவன் சொல்கிறார், அதுதான் இயேசு சொல்கிறார். இயேசுவை அந்த சமாரியார் ஊர்க்காரங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறார், என்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அது சீசர்கள் கோவம் வருது பாருங்கள். அந்த அந்த அவங்க ஏற்றுக்கொள்ளாதது எவ்வளோ பெரிய காரியங்கிறது அந்த சீசர்கள் கோவப்படுறது மூலமாக நமக்கு தெரியுது. மரண தண்டனை கொடுக்காங்க சீசர்கள், அந்த ஊரை கொளுத்திடுவோங்கிறாங்க, எரிச்சிருவோங்கிறாங்க அந்த ஊர் மக்களை போகிறான். அந்த அளவுக்கு சீசர்கள் கோவப்படுறாங்க. ஏன்னா இயேசு அதில் அவமானப்படுத்தப்பட்டாருங்கிறது அவங்கள தாங்க முடியல. சமாரியா ஊர் மக்கள் செய்த காரியம் அவ்வளோ பெரிய காரியமாக சீசர்கள் உணர்ந்தார்கள். இயேசு அவமானப்படுத்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, வேண்டாம் வேண்டாம், அவங்களை இருக்கக்கூடாதுங்கிறார், சொல்லின்றார். சமாரியா மக்கள் மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றம் பண்ணியிருந்தாலும் கூட இயேசு அவர்கள் அன்பாக, கிருபையாக, இரக்கமாக சாந்த குணத்தை வெளிப்படுத்துகின்றார். நாம் எப்படி இருக்கின்றோம்? ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் செய்தி கேள்விப்பட்டேன். ஒருத்தர் ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு, புது காரு. வாசலை விட்டு காரை கழுவி விடுறாங்க. ஒரு வாரம் கழித்து கழுவி விடும்போது அந்த தண்ணீர் வந்து ஏற்று வீட்டில் பட்டுட்டு, ஏற்று வீட்டுக்காரங்க ஒரு சண்டை வந்துட்டு, சண்டையில் கொலை விழுந்துட்டு கார் நொறுங்கி போச்சு. பாருங்கள், சாந்த குணம் எப்படி நம்மளில் இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி விழுந்தால் என்ன சரி, அடுத்தவங்க மேலே தண்ணி விழாமல் தான் காரை கழுவினால் என்ன? 2 பேருக்கிட்டே சாந்த குணங்கள் இல்லை, பொறுத்து போகிற குணங்கள் இல்லை. 2 பேரும் சாந்த குணம் இல்லாததுனால இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாமல் ஒரு உயிர் போயிட்டு. இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு காரு, காசு, பணம்லாம் தேவையில்லை, சாந்த குணம்தான் தேவை. அந்த சாந்த குணம் இல்லாமல் தான் உயிர் போய் இப்போ அந்த குடும்பத்து 2 குடும்ப கஷ்டங்கள், கொலை குற்றச்சாட்டு, நாளைக்கு கோர்ட்டு தண்டனை, ஜெயில், 2 குடும்பத்திலும் அடுத்த சந்ததியும் பாதிக்கப்படும்.
நம்ம அப்பாவை கொன்னுட்டான், நம்ம மாமாவை கொன்னுட்டான், நம்ம அவனை கொல்லணும், அடுத்த சந்ததிக்கும் சாபங்கள் தொடரும். வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாங்க. என்னதான் உழைச்சி பண்ணாலும் கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு துட்ட கொடுத்து பயந்து பயந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கன்னு மரண வாழ்க்கை. அதை தான் நம்ம தேவன் சொல்கிறாரு, சாந்த குணம் இந்த பூமியை சுதந்தரிக்குங்கிறாரு. தேவன் அடுத்து சாந்த குணத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நம்ம செய்வோமா? இயேசு என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்களா? தேவன் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. அதுவே அவருக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டு. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த பிறகு இயேசு எப்படி நடக்கிறாருன்னு பார்க்குறாரு தேவன். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றுறாரா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் பெரியாள்னு பெருமை பாராட்டுறாரா? அந்த அதிகாரத்தை படித்து மனிதர்களுக்கு துன்பப்படுத்துகிறாரான்னு தேவன் பார்க்குறாரு. அதுதான் அந்த சிலுவைக்கு முன்னாடி எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுட்டு, அவர் நினச்சா சிலுவையிலேருந்து இறங்கியிருக்கலாம். அவர் நினச்சா யூதாஸ் காரியத்தை எரிச்சிருக்கலாம். பிளாத்தை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். காய்பாவை நசுக்கியிருக்கலாம். உலகத்தில் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அவ்வளோ வல்லமை அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? தாழ்த்துறார். எப்படி தாழ்த்துறார்? அதுக்கு மேலே தாழ்த்தவே முடியாது. தாழ்மையுடைய கடைசி கட்டம். எல்லாருடைய காலையும் கழுவி துடைக்கின்றார். பிள்ளை கூட காலை கழுவி துடைக்காது. நம்ம பெற்ற பிள்ளை காலை கழுவி துடைக்காது. இயேசு சீசர்கள் அவர் கற்றுக்கொள்ள வந்தவங்க, அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவங்க, அவங்க காலை கழுவுறார் இயேசு. தாழ்மை, சாந்த குணத்தை வெளிப்படுத்துகின்றார் அவர். தேவன் வைத்திருந்த பரீட்சையில் நம்மளுக்கும் தேவன் அப்படி தான் பரீட்சை வைக்கிறார். நம்ம செய்கிற நம்ம இப்போ கேட்குற ஒவ்வொரு காரியமும் இதோடு முடிஞ்சு போகிறதில்ல. நாளையிலிருந்து நம்மளுக்கு பரீட்சை. நம்ம கேட்குற காரியத்தெல்லாம் நம்ம செயல்படுறோமான்னு பரலோகம் பார்த்துட்ருக்கோம். சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறோமா? அதுக்கு வேண்டிய அக்கேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேண்டிய சூழ்நிலையில் தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சாந்த குணத்தை வெளிப்படுத்த தேவையான சூழ்நிலையை நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். டிராஃபிக்கில் முந்தி போயிட்டுருப்பான், இடிச்சிட்டு முந்தி போயிட்டுருப்பான், அவனை சபிக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பெட்ரோல் போட வண்டி நிறுத்தியிருப்போம், நம்மளுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி பெட்ரோல் போட்டுட்டு இருப்பான், அவனை சபிக்கக்கூடாது, அவனை மன்னிக்கணும். இப்படி எல்லா பிரச்சனைகளும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாவற்றிலும் நம் சாந்த குணத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். தேவன் அதே போல் இயேசு சாந்த குணத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருடைய சாந்த குணம் அவ்வளவு விலைமதிக்க முடியாத காரியமாக நம்ம கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நம்ம கற்றுத்தருகிறார் தேவன். இதெல்லாம் நிகழ்வு அல்ல. இதே மாதிரி நீ பாடம்படி நான் இப்படிலாம் செஞ்சுருக்கேன், இப்படிலாம் செய்யின்னு இயேசு சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம அவ்வளோ தாழ்மையாக இருக்கணும். அந்த தாழ்மையில் தான் மகிழ்ச்சி இருக்குது, தாழ்மையில் தான் சமாதானம் இருக்குது, தாழ்மையில் தான் ஆனந்தம் இருக்குது, தாழ்மையில் தான் நித்திய ஜீவன் இருக்குது, தாழ்மையில் தான் ரட்சிப்பு இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட நாளை குறிச்சிட்டு அந்த நாள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதுல இல்லை ரட்சிப்பு, இதில் ரட்சிப்பு இருக்குது. ஒவ்வொரு கட்டடத்துலையும் நம்மளை அசைக்க முடியாது, நம்மளை அசைக்க முடியாமல் நான் தாழ்மையாக இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும் இதை தான் இவர் பயன்படுத்தினார். யார்? காந்தி பயன்படுத்தினார் சத்தியாகிரகமாக. அந்த தாழ்மையாக நாம் இருந்து சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்தினார் தேவன். அதே போல் நாமளும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து
லூக்கா 22ஆம் அதிகாரம் 64வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி. பார்த்தீங்களா, இயேசு யாரு? தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பார்த்தீங்களா, யாரை கட்டி வச்சிருக்கிறாங்க? யாரை கண்ணை கட்டிட்டு அடிச்சுட்டு யாரும் சொல்லுங்கிறாங்க? பார்த்தீங்களா, இந்த தேவனை, இவ்வளோ மகிமை பொருந்தியவரை, இவ்வளோ மேன்மை பொருந்தியவரை, இவ்வளோ உன்னதமானவரை, வானத்தை பூமியும் படைத்த தேவனை அவங்க அப்படி பண்ணாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? பொறுமையாக இருந்தார். அவருக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை. பொறுமை, சாந்தமாக இருந்தார். இயேசு சாந்த குணம் உடையவராக காணப்பட்டார் அவர். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 27வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். பார்த்தீங்களா, பிலாத்து தேசாதிபதி ராஜா ஆச்சரியப்படுறான் இயேசுனுடைய சாந்த குணத்தை பார்த்து. அவன் சொல்கிறான், நான் உன்னை விடுதலை செய்ய முடியும், உன்னை தண்டிக்கவும் முடியுங்கிறான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு பரலோக திட்டத்தை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அமைதியாக இருக்கிறார். பரலோக திட்டம் செயல்படுறதுக்கு விட்டு கொடுக்கின்றார். முதல்ல அவர் ஜெபம் பண்ணார், இந்த பாத்திரம் என்னடி நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும்னாரு. ஆனால் அது 9 சித்தன்ட்டார். இப்போ தேவன் இயேசு பரலோகத்திடம் செயல்படுவதற்கு தன்னை முழுமையாக விட்டு கொடுத்து சாந்த குணமுடையவராக இருக்கிறார். அந்த சாந்த குணத்தை பார்த்து பிலாத்து ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அந்த பிலாத்து பார்க்க எவ்வளோ எவ்வளோ ஆட்களை பார்த்துருப்பார் அவர். அப்படி தேவன் இயேசு நமக்கு சாந்த குணத்தை கற்றுத்தருகின்றார். இப்போ மேலதிகாரிடம் நம்ம எப்படி பேசணுங்கிறத கற்றுத்தருகின்றார். கேள்விக்கு கேள்வி ஆன்சர் பண்ணக்கூடாது, தேவையான ஆன்சர் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும். அது அவருக்கு கிரியை பண்ணும். அதே போல் அப்படி கிரியை பண்ணி தான் பிலாத்து அவரை இயேசுவை பாராட்டுறாரு. அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மகிட்ட அன்பே இல்லை, ஆனால் நம்மளுக்காக உயிரை கொடுக்குறார். நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். தேவ அன்பு நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம நல்ல ஆட்கள் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம உகந்தவங்கள் இல்லை, நம்ம உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி, இயேசு தான் உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட எந்த நல்ல காரியங்களும் நன்மையான காரியங்களும் தகுதி நம்மகிட்ட இல்லைங்கிறத அறிந்து வைத்துக்கிட்டு அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். உயிரை கொடுக்குற அன்பை கொடுக்குறார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்களோ உதவி பண்ணலையோ, நம்மளுடைய ஒரே வேலை எல்லாருக்கும் நன்மை பண்ணணும், எல்லாரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கணும், எல்லாருக்கும் யார் மனமும் நோகாமல் நடந்துக்கிடணும். அதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். இயேசு பிள்ளையாக இருக்கணும்னா இயேசுவை போல் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு எதிரியாக இருப்பாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, நம்ம அவங்கள பண்ணக்கூடாது. நம்மகிட்ட உதவின்னு கேட்டால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணிடணும். இயேசு அதுதான் பண்ணார். அவர் நம்மளை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். இவங்களாம் அயோக்கிய பயல்கள்னு தெரியும் நம்மளை பார்த்து அவருக்கு. ஆனால் அவர் நியாயமாக நடந்தார், நீதியாக நடந்தார். அவருக்கு தேவனிட்ட கட்டளைப்படி நம்ம பாவத்துக்கெல்லாம் அவர் தன் உயிரை கொடுத்தார். நம் உயிரை வாங்க தகுதி இல்லாதவங்க தான். ஆனால் அவள் உயர்ந்தவர் என்று தெரியப்படுத்த ஏதுவாக தன் உயிரை கொடுத்தார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இவர்களுக்கு மன்னின்னு சொல்கிறாரா? அவங்க என்ன காரியம் பண்ணாங்க மன்னிக்கிறதுக்கு?
உயிரை எடுக்கிறாங்க, கொலை பண்ணிகிட்ருக்குறாங்க, சிலுவையில் தொங்க விட்டு கொலை பண்ணிகிட்ருக்குறாங்க. சிலுவையில் தொங்குறாரு. ஆணிகள் அவருடைய பாடியை விட மாட்டேக்குது. பூமி அவர் பாடியை இழுக்குது. வேதனை தாங்க முடியாத வேதனைக்குள் அவர் இருந்தவர் அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்ன, அவர் தேவனுடைய குமாரன் நினைக்கல, தெரியல அவங்களுக்கு, பாவம் அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிடலை, இன்னும் ஃப்யூச்சரில் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் அவங்கள மன்னியும்னு தேவனுக்கிட்ட கிருபை பாராட்டுறார், தேவனுக்கிட்ட ஜெபம் பண்ணுறார். அவர் நம்மளுக்கு இதே மாதிரி சூழ்நிலைகள் வரும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில் நம்மளை குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க. நம்ம என்னமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்முடைய முன்னேற்றம் அவரால் பொறுக்க முடியாமல் இருக்கும். அந்த முன்னேற்றத்தின் மூலமாக நம்மளை ஏதாவது ஒன்று நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாயை திறந்துடக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாது, அவர்களே மாதிரி குற்றப்படுத்திடக்கூடாது. நம்ம அமைதியாக இருக்கணும், அன்பை மட்டுமே வெளிப்படுத்தணும், இவர்களை மன்னின்னு சொல்லணும், இவங்களை அறியாமல் செய்கிறாள் நம்பணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. நம்ம ஏன்னா அறியாமல் செய்கிறாங்க, அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறது அவங்க காதில் விழுந்த இதயத்தில் போய் அவங்க அதை வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளையாக அவங்க மாற முடியவில்லை. நாம் மாறிட்டோம் தேவனுடைய பிள்ளையாக. அதனால் நம்ம அவங்களெல்லாம் மன்னிக்கணும். ஒவ்வொரு காலகட்டம் வேலை ஸ்தலத்தில் வரும், வீட்டுக்குள்ளே வரும், வெளியில் வரும், எங்கே வேணாலும் நம்மளை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சிலுவையில் அறையப்படுற சூழ்நிலையில் பூரா நம்ம அரைஞ்சவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை நேருக்கு நேர் சண்டை போடுவாங்க, நம்ம வாய் திறக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், மன்னிக்கணும். நம்ம அவங்கள சபிக்கக்கூடாது. அதுதான் தேவன் சொல்கிறார். இந்த ஃப்யூச்சரில் அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த இதில் இதை தான் பார்க்க போகிறோம். இது முதல் பாயிண்ட், மலை பிரசங்கத்தில் முதல் பாயிண்ட் சாந்த குணம்தான். தேவன் சாந்த குணத்தை தான் உயிரை கொடுக்குங்கிறாரு. அந்த சாந்த குணம்தான் கோடி ரூபாய் சென்னையிலலாம் கோடி ரூபா விற்கும், அந்த நிலத்தை வாங்கி கொடுக்குங்கிறாரு. உனக்கு சாந்த குணம் பூமியை சுதந்திரிக்குங்கிறாரு. அந்த சாந்த குணத்தை நாம் பெற்று நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த சாந்த குணத்தை தந்ததுக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகளை எங்கள் இதயத்தில் பதியட்டுமப்பா. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும்பா. இந்த சாந்த குணத்துக்காக நாங்கள் தினம் காலையிலேயே அதிகாலையிலேயே ஜெபம் பண்ண கிருபை பாராட்டுவோம்ப்பா. அந்த சாந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்த, எந்த இடத்துலையும் கோவப்படாமல், குற்றப்படுத்தாமல், சண்டை போடாமல், எல்லா இடத்திலையும் நிதானத்தை பெற்று அந்த சாந்த குணத்தை புறஜாதி மக்களுக்கு வெளிப்படுத்த ஏதுவாக கிருபை பாராட்டுமப்பா. இயேசுவே, இந்த விலைமதிக்க முடியாத சாந்த குணம் எங்களுக்குள் இருக்கட்டுமப்பா. அதை தினமும் உம்முடைய கேட்டு வாங்கி நாங்கள் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சாந்த குணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக புறஜாதி மக்கள் அதை பார்த்து அந்த இயேசுவை அறிகிற வாய்ப்பை நாங்கள் புறஜாதி மக்களுக்கு ஏற்படுத்தணும்ப்பா. எங்களை பார்த்து, எங்கள் சாந்த குணத்தை பார்த்து கிறிஸ்தவர்கள் சாந்தமாக நடக்கின்றார்கள் என்ற உணர்வு, என்ற பேச்சு, என்ற காரியங்கள் இந்த உலகத்தில் பரவ வேண்டுமப்பா. இயேசுவே, இதன் மூலம் எழுப்புதல் வர கிருபை பாராட்டுமப்பா. அப்படி செய்ய போகிற தேவக்கு நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.